வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசோட மகளிர் உரிமை தொகை வாங்கறதுக்காக நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கார்டுகள் வாங்கிறதுக்காகவே ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க 2 ரேஷன் கார்டுகள் கேட்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப்கள் எல்லாம் கரெக்டாக கொடுக்கறதில்ல. இதை தடுக்கிற விதமாக கவர்மெண்ட் ஒரு புதிய திட்டத்தை ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ரேஷன் கார்டுகள் எப்படி ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்ககிட்ட ஆல்ரெடி ரேஷன் கார்டு இருந்ததுன்னா அந்த ரேஷன் கார்டை எப்படி பத்திரமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதும் இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசோட மகளிர் உரிமை தொகை வாங்கறதுக்காக ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இதை தடுக்க இபி பில்லு, சொத்து வரி ரசீது இந்த மாதிரியான ஆவணங்களை சப்மிட் பண்ணணும். இது ரொம்ப கம்பல்சரி அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர்ஸ் உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பொது விநியோக திட்ட இணையதளத்தில் அதாவது கவர்மெண்ட் ஆல்ரெடி ரேஷன் கார்டு, புது ரேஷன் கார்டு இல்லைன்னா ரேஷன் கார்டு எடிட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதுக்காக ஒரு அஃபிஷியல் வெப்சைட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. புது ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கும் போது புதுசாக திருமணம் ஆனவங்களாக இருந்தால் அவங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லைன்னா மேரேஜ் சான்று, இந்த கேஸ் சமையல் சிலிண்டர் ரசீது இதெல்லாம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஆதார் நம்பர் அது ரொம்ப கம்பல்சரி. இதெல்லாம் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி தான் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் என்ன அட்ரஸ் உங்களுடைய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும்போது கொடுத்தீங்களோ அந்த முகவரிக்கு டைரெக்டாக உணவு வழங்கல் அதிகாரிகள் ஆய்வு செய்வாங்க. உங்களுடைய வீட்டில் தனி சமையலறை இருக்கா, எத்தனை சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாத்தையும் கரெக்டாக பார்ப்பாங்க. நோட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த ரேஷன் கார்டு கொடுக்கறதுக்காக அந்த அதிகாரிகள் எல்லாம் பரிந்துரை பண்ணுவாங்க. இதை அடுத்து ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் கொடுப்பாங்க. இந்த பணிகள் 30 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளை பண்ண ரேஷன் கார்டு 30 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கைக்கு வர மாதிரி இப்போ ரொம்ப ஸ்பீடாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நீங்கள் புதிதாக திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய திருமண சான்று, உங்களுடைய சிலிண்டர் வைத்திருந்தீங்கன்னா கேஸ் சிலிண்டருடைய ரசீது, உங்களுடைய ஆதார் எண் இதையெல்லாம் கரெக்டாக சப்மிட் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் திருமணம் ஆகி கூட்டு குடும்பத்திலிருந்து தனி குடும்பமாக வந்திருந்தீங்கன்னா உங்களுடைய மின் கணக்கீடு அட்டை, சொத்து வரி ரசீது இந்த மாதிரியான ஆவணங்களை சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வாடகை வீட்டில் வசிப்பவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹவுஸ் ஓனருடைய மின் கட்டண கணக்கீடு அந்த அட்டை சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் பில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேங்ஷன் பண்ணி விட்டுருவாங்க. கேஸ் பில் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2-3 கேஸ் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரே குடும்பத்தில் இருக்கவங்க ரேஷன் கார்டுகள் அப்ளை பண்ணுறதுனால இந்த உரிமை தொகை அதிக அளவில் பயன் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காம தகுதி இல்லாதவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி குயிக்கான ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. நம்மளுடைய தமிழகத்தில் 1000 ரூபா அமௌண்ட் மகளிருக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் கொடுத்து அந்த விண்ணப்பங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணாலும் அரசு விதித்த ஒரு சில தகுதிகள் இருந்தால் மட்டுமே பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கு மட்டுமே வங்கி கணக்குக்கு மாதம் 1000 ரூபா, வருஷத்துக்கு 12,000 அப்படின்னு கொடுத்துட்ருக்காங்க. இந்த உதவி தொகையை வாங்கிறதுக்காகவே நிறைய பேர் புதிய ரேஷன் கார்டுகள் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. பல மாதங்களாக இந்த புதிய ரேஷன் கார்டுகள் ஒரே நேரத்தில் அப்ளை பண்ணனால அச்சடிக்காமல் அப்படியே சப்ளை பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இந்த
அப்ளை பண்ண நிறைய பேருக்கு வந்து ரேஷன் கார்டுகள் கொடுக்காததுனால நிறைய பேர் வந்து டிஸப்பாயிண்டட் ஆயிருக்காங்க. இதனால் புதிய கார்டுகள் வழங்குகிற பணிகளை வந்து அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக வீடுகளுக்கே போய் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் இந்த ரேஷன் கார்டுகளை விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஆய்வுகளுக்கு வர அதிகாரிகள் மின் கணக்கீடு அட்டை, சொத்து வரி ரசீது கேட்குறாங்க. அதாவது இது குறித்து ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு அதிக விண்ணப்பங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே கார்டு வச்சுருக்கவங்க, தம்பதியாக இருக்கிறவங்க புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம் பண்ணுறாங்க. குறிப்பாக 25 வயதுலேருந்து 40 வயது இருக்கிறவங்க தான் அதிகமாக விண்ணப்பம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து பெற்றோர் கூட இல்லாமல் ஒரே வீட்டில் வேறு வேறு தளத்தில் இருந்து தனி சமையலறை இருந்தால் நாங்கள் ரேஷன் கார்டு கொடுக்கறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே வீட்டில் இருந்து கூட்டு குடும்பமாக இருந்து ஒரே முகவரியில் ஒரே சமையலறையில் 2-3 கேஸ் இணைப்புகள் வைத்திருந்தா அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தனி வீட்டில் வசிப்பராக இருந்து கேஸ் ரசீது வாங்கினா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டு 30 நாளில் அவங்களுக்கான ரேஷன் கார்டு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் இப்படி கூறினாலும் பொதுமக்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, சிலர் முறைகேடான கார்டு பெறுவதை காரணம் காட்டி தகுதியான நபருக்கு ரேஷன் கார்டு வழங்குவதை தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.